ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ச்சே, எங்கே பார்த்தா நான் எப்போவுமே இங்கே இதுவுக்கு போகலான்னு நினச்சேன், ஸ்விம்மிங் பூல். இங்கே அதுமாரி எதுவுமே இல்லை, இங்கே எல்லாமே உடஞ்சி போய் இருக்கே. ச்சே, நான் நினச்சாலுமே வெறுப்பா. ஆ, அது என்னதுப்பா ஓடியோ, என்னதுன்னே தெரியலையே. ச்சே, இது என்ன ஸ்விம்மிங் பூலோ, இது எல்லாமே உடஞ்சி போய் நிறைய பாட்டிலாகவே இருக்குது. ச்சே, வேறு ஏதாவது ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். என்னது அங்கே என்னவோ தெரியுது. ஐயோ, நம்ம வேற இப்போ பேய் பங்களால் மாட்டிக்கணுமா? ஷோ, என்ன பண்ணுவேனே தெரில. போயிடலாமா வேணாமா? என்ன பண்ணுறது? சச்சோ, ஓடிடலாமோ? ஓடிடலாம். இது என்னவோ சொல்லுவாங்களே, இது என்னவா இருக்கும்? இது ஏதோ ஊர் மக்கள்கள் ஏதோ சொல்லுவாங்களே. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே பேய் இருக்கும்பா போவாதப்பான்னாரு. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா, ஓடுறா. சே, ரொம்ப நாளாகவே இந்த இதுவை காணோம். இன்னைக்கு எங்கேயோ போட்டேன். அன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கும் தேட வேண்டியதாக இருக்கே. சே, சரி போவான் நடந்து போய் பார்க்கலாம். போயிட்டு அப்படிக்கா நடந்து அப்படியே ஒரு ஜம்பா அப்படியே போயிட்டு தேட வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? இந்த தேடுறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும் போலகுதே. சே, எவ்வளோ நேரமாக தேடுறது? அது வேற அந்த பொருளை காணும். தேடிக்கிட்டே இருக்கணும். தேடினா தான். ஐயோ, பேய் ஓடுறா தவையோ. ஏதோ ஒன்று தடுக்குதே, என்னன்னே தெரியலையே. பயமா இருக்கு. சே, இங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, தொட்டாலே பறக்கிற மாதிரி இருக்குதே. சரி, அந்த பக்கம் போய் ஏறி தான் பார்ப்போம். சரி, அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். ஐயோ, இந்த மாதிரி. சே, அது தொட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரியே பண்ணுதப்பா. என்ன பண்ணுறது? அச்சோ, சே, அந்த மரத்தில் ஏறுறது கஷ்டம் போல இது. சரி, பேயெலாம் எப்படி எங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். சரி, அது ஏற முடியலையே. மரம் முறிஞ்சுக்க போலகுதே. அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு ஏறிட்டேன். பேய் அப்படி என்னதான் பண்ணுது? எங்கேயுமே ஒன்றுமே தெரியல. அந்த பேயும் என்னை பார்க்க மாட்டுது. சரி, பேய் எங்கே இருக்கு அங்கே பார்க்கலாம். இப்போதைக்கு பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். சரி, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரே தொல்லைத்தான். சே, சரி. ஏய் குட்டி பையா, யார் நீ? இங்கே எதுக்கு நீ வந்திருக்க? நானா? நான் இங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த இடம் எல்லாமே அழகா இருக்கு. நான் இந்த இடத்தை சுத்தி பார்க்க ஆசைப்படுறேன். நான் ஏற்கனவே தெரிஞ்சோம் இந்த இடத்தை சுத்தி பார்த்து வந்திருக்கியா? இந்த இடம் 10 வருஷமா அழுத்தி இந்த வீடெல்லாம் பத்தி எரிஞ்சு இங்க பேயா சுத்திட்டு இருக்கோம் நாங்க. இந்த இடம் யார் சொல்லி நீ இங்க வந்திருக்க தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வேற பயமா இருக்கு. சே, நம்ம வாஷ்ரூம் வரதுக்கு போகலாம்.
சொன்னல குட்டி பையா, இங்க வராத பாத்தியா? உனக்கு பெரிய குடிச்சிட்டு உனக்கு என்ன பண்றேன்னு தெரியாம எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு பைத்தியம் மாரி கத்திட்டு இருக்க பாரு. எங்கேயோ போயிட்டு இருக்க பாரு. சே, அதுக்கு தான் இங்கே வரவே கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. எப்படி எல்லா கிளையும் இப்போ நான் உடைச்சி போட்டிருக்கேன், அழிச்சிக்கிட்டே இருக்கேன் எல்லா கிளையும். எப்படியாவது இந்த காட்டை விட்டு தப்பிச்சாதான் என்னால் இப்போது எங்கே வேணாலுமே போக முடியும். அதேமாரி என் உடம்புல இருக்க பேயும் ஓடிடும். எப்படியாவது போகணும். கடவுளே காப்பாற்றுப்பா. என்ன பண்ணுறது? இப்போ நான் காப்பாற்றி வேற ஆகணும் என்ன. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? அது என்னவா இருக்கும்? பேய். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா, ஓடிடலாமா? ஓடுற ராஜா. இங்க பாருங்களேன். அங்கதான் பேய் நிக்குது. பேய் நின்று சிரிக்குது. அங்கே பாரு ஒரு பேய். நம்ம வேற ஏதாவது வச்சுன்னு இருக்கோம், என்ன வைக்கிறதுன்னு தெரியல. குத்து. ஐயோ, பேய் வேற ஒளி வேற வீசுதே, கண்ணில் வேற கூசுது. ஸோ என்ன பண்ணுறது? ஓகே, சூப்பர். இன்னைக்கு அந்த பேய் கதையை முடிச்சு எப்போவுமே ஒரு படி இது ஓடலாம் எங்கண்ணா. வாவ், இடமே நல்லா இருக்கே. சரி, இந்த இப்போ பேய் தொல்லை இருக்காது, நம்ம எங்கன்னா போய் விளையாடலாம். விளையாட வேணாம், அது என்ன நம்மளை குட்டிக்கு வேண்டியா? சரி, நம்ம எதனா வேடிக்கை பார்த்துன்னு ஓடலாம். வா, இங்கே நிறைய வியூ தெரியுது. ஏதாவது ஒரு கொஞ்சம் தூரத்தில் நடந்து போய் இறங்கிடலாம். இறங்கி பார்த்துட்டு என்ன நடக்குமோ. சரி வாங்கப்பா. நான் வேற எவ்வளோ நேரமாக நடக்கிறது, ஒரு இடம் கடையில். அப்பாட, இடம் கச்சிச்சு இறங்க வேண்டியது தான். அங்கே ஒரு ஆறு மாதிரி இருக்கு. சரைக்கு விழுந்துட்டே. சரி, ஏறி வரலாம். என்ன பேசலாம்? ஐயோ, அந்த ஆள்கிட்ட பேசலாம்னு நினச்சா ஓட்டனே. என்ன பண்ணுறது? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம தான் பேசணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடின்னு தான் இருந்தேன் இவ்வளோ.